பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எந்திரிச்சு பேசும்போது நாங்க நேற்று பாராட்டினோம், அவர் எல்லாத்துக்கும் முன்னோடியா இருந்தாருன்றதெல்லாம் நாங்க பாராட்டினோம். ஆனா இந்த விஷயம் மட்டும் ஏத்துக்க முடியாது. அவருக்கு தேவைன்னா அவர் கூட அவருடைய பர்சனலா வச்சுக்கிட்டோம். அரசாங்க பதவியில அது தொடரக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்த சொன்னாங்க. சரி போயிருக்கலாம், அதோட நிறுத்திருக்கலாம். அதை விட்டுட்டு உங்க வீட்டுக்கு யாரு முகத்தை மூடிக்கிட்டு வந்தா, ஏமா உனக்கு தெரியாதா, இப்ப எதுக்கு உன்னைய கேட்டாரா அவரு, பக்கத்துலதான் உட்கார்ந்துருக்காரு. அதான் பக்கத்துல தானே உட்கார்ந்துருக்கீங்க, என்ன அவருக்கு எதுக்கும் அதெல்லாம் கலரிக்கிட்டு இருக்க, நானே இப்பதான் என்னை எழுப்பினோன்னே எல்லாம் சமரசமாகி இப்ப போய் அங்க போய் ஜாயின் பண்ணலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப போய் முகத்தை மூடிட்டு யாரு, அவரு ஒரு போட்டாரு பாருங்க, அவர் போட்டார், பயங்கரமா போட்டாரு. எல்லாத்தையும் காப்பாத்துற நம்ம முதலமைச்சர் என்னைய மட்டும் காப்பாத்த மாட்டாரா, என்னையும் காப்பாத்துவாரு அப்படின்னாரு. காப்பாத்திருவீல, ஆடு காணாம போச்சா, காணாம போன மாதிரி கனவு கண்டியா ஐயா, ஆடு காணாமவே போலையா அப்படின்னு முடிவு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி காமராஜ் செட் ஆயிட்டா. அப்படி இவங்க தான் தேவையில்லாம யார நீங்க முகத்தை மூடிட்டு போனா, எங்க தான் பக்கத்துல தானே உட்காந்துருக்கு, ஏன்டே கேட்டா நானே சொல்லிருப்பேன் நான் தான் போனேன்னு, அதை போய் எங்க அவர்கிட்ட கேக்குறீங்க. விளக்கம் அளிக்க வேண்டும் இதுக்கு முதல்வர், அதெல்லாம் விளக்கம் அளிப்பாருன்ற மாதிரி